ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, மைக்ரோசாஃப்ட் வேர்டில் ரூலரை பயன்படுத்துவது எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்க்க போறோம். ஹவு டு யூஸ் த ரூலர் இன் மைக்ரோசாஃப்ட் வேர்டு. ரூலரை எப்படி யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எப்படி மார்ஜின் அட்ஜஸ்ட் பண்ணலாம், இந்த ரூலரை யூஸ் பண்ணி மார்ஜின் அட்ஜஸ்ட் பண்ணுறது எப்படி ஃபஸ்ட்டு. செகண்ட் இன்டென்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றியும். தேர்டு டேப் செட்டிங்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஷோ ஆர் ஹைடு த ரூலர்ஸ், எப்படி ரூலரை எனேபிள் பண்ணுறது, டிசேபிள் பண்ணுறது, இந்த ரூலரை மறைச்சி வைக்கிறது, எப்படி ஓப்பன் பண்ணி வைக்கிறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் ஹவு டு எனேபிள் ஆர் டிசேபிள் வெர்டிக்கல் ரூலர், இந்த ரூலர் காணாம போயிடுச்சுன்னா எப்படி கொண்டு வர்றது வெர்டிக்கல் ரூலர் பற்றியும் அஞ்சாவதாக பார்க்க போகிறோம். ஆறாவதாக கடைசியாக என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ரூலர் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இன்ச்சஸில் தான் இருக்கும். அதை எப்படி சென்டிமீட்டராக மாற்றுறது இல்லைன்னா மில்லிமீட்டராக மாற்றுறது. ஹவு டு சேஞ்ச் த ரூலர் மெஷர்மெண்ட் யூனிட், அதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? என்னோட வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள், விட்டு விட்டு பார்க்காதீங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். போன வீடியோவில் ரூலரை எனேபிள் பண்ணுறது, டிசேபிள் பண்ணுறதுங்கிறத பற்றி போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். பட் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கணும்னா, ரூலர்னா என்ன. ரூலருங்கிறது ஒரு மெஷரிங் டூல் பார் அப்படிங்கிறது. உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கேல் மாதிரி இருக்கிறது தான் ரூலர். 2 டைப்ஸ் ஆஃப் ரூலர் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இது வெர்டிக்கல் ரூலர், இந்த சைடில் இருக்கிறது பார்த்தீங்களா, ஸ்கேல் இன்ச்சஸில் டிஃபால்ட்டாக இருக்கும். இது வெர்டிக்கல் ரூலர். இது ஹரிசாண்டல் ரூலர். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம், மார்ஜின் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றது எப்படிங்கிறது. ஓகேங்களா? இப்போ இதுதான் இந்த ஒயிட்டா இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு யூஸ் பண்ற ஏரியா. இந்த கிரே கலரா இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் மார்ஜின்ஸ். இதுல இருந்து இது வரலையும் இருக்கிறது மார்ஜின்ஸ். இது டிஃபால்ட்டா இருக்கு. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் இருக்கும், கீழே பாட்டம்லயும் இருக்கும். ஓகே, இப்போ நான் இதை எப்படி மேனுவல் அட்ஜஸ்ட் பண்றது, இந்த இடத்துல எடுத்துட்டு போகும்போது கர்சல் டபுள் ஏரோ மார்க் மாதிரி வரும். இப்போ இதை நான் இன்க்ரீஸ் பண்ணணும்னா இப்படி இழுக்கலாம். இப்படி இழுத்து விட்டுட்டேன்னா இன்க்ரீஸ் ஆகும். டிக்ரீஸ் கண்ட்ரோல் இசட் கொடுக்குறேன். இதே மாதிரி இந்த பக்கம் இழுக்கணும்னா இப்படி இழுத்தீங்கன்னா வந்துடும். அதே மாதிரி தான் மேலே கீழே. ஓகேங்களா? இது டாப் மார்ஜின் அட்ஜஸ்ட் பண்ணுறது, பாட்டம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் மேலே கீழே இழுத்து மேனுவலாக பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே போய் மார்ஜினில் போய் அட்ஜஸ்ட் பண்ணணும். இல்லைன்னா இங்கே போயிட்டு மார்ஜின்ஸில் டாப்பு பாட்டம் லெஃப்ட் ரைட்டு அப்படின்னு அங்கே போய் பண்ணணும். பட் இது ஈஸியாக ரூலர் மூலியமாக நம்ம பண்ணலாம். அப்போ ஆல்ட் கீயை ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிக்கிட்டு ஆல்ட் கீயை நான் ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இந்த மெஷர்மெண்ட் டூல் கிடைக்குது. இப்போ லெஃப்ட் சைடு 1 inches இருக்குது, ரைட் சைடு 0.9 இருக்குது. அதை இன்க்ரீஸ் பண்ணேன்னா இப்போ எனக்கு 1 inches வேணும்னா அது பாருங்கள் சைடில் அந்த வேல்யூ தெரியுது. 1 inches 2 inch அந்த மாதிரி தெரியுது பார்த்தீங்களா. லெஃப்ட் சைடு இன்ச்சஸ். ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு பண்ணுங்க. இங்கேயும் அதே மாதிரி இந்த இடத்துல எடுத்துட்டு போகும்போது ஏரோ மார்க் வரும். இங்கே பாருங்க, இந்த வித்தோட ஹைட்டு நீங்க அங்கே போய் பார்க்க வேண்டாம். இப்போ டாப்ல வேணும்னா கரெக்டாக இதுவா ஸ்லோ பண்ணி விட்டுட்டீங்கன்னா 1 inches வந்துடும். அதே மாதிரி இங்கேயும் 1 inches வேணும், 1.5 inches ரைட் சைடு வேணும் அப்படின்னா இது மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். பட் ஆல்ட் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட்டையும் நம்ம பார்க்க முடியும். இப்போ நான் இங்கே மாற்றிட்டேன். இப்போ இந்த வேல்யூ போய் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே போய் பார்த்தீங்கன்னா மாறி இருக்கும். மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே டாப்பு 1 inches, பாட்டம் இந்த மாதிரி எல்லாமே சேஞ்ச் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. அங்கே போய் மாற்றுறது பதிலாக நம்ம இங்கே மாற்றுறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இது ஓவர். செகண்ட் இன்டென்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இன்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இன்டென்ட்னு சொல்றது இந்த ஒரு சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட் மாதிரி. இது ரைட் சைடு இன்டென்ட். இது எப்படி நீங்கள் ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? அந்த பேராகிராஃபோடைய எண்டு. இதே மாதிரி லெஃப்ட் சைடு இது லெஃப்ட் சைடு. ஓகேங்களா? லெஃப்ட் சைடு இன்டென்ட் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு சேர்த்து பண்ணீங்கன்னா இதுதான் லெஃப்ட் சைடு இன்டென்ட்னு சொல்றது. இந்த மேலே இருக்கிறது ஒரு பேராகிராஃபுடைய இந்த இன்டென்ட்டை நீங்கள் இப்படி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு மேலே இருக்கிறது ஃபர்ஸ்ட் லைன் இன்டென்ட் அப்படின்னு சொல்றது. இது அப்படியே மேலே மட்டும் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் இங்கே வந்துடும், அதுக்கு நேராக வந்துடும். இப்படி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஒரு ஸ்கேல் மாதிரி வரும், இதுக்கு நேராக இருக்கு. இப்போ இந்த செகண்ட் பேராகிராஃபும் அதே மாதிரி நீங்கள் இந்த இன்டென்ட் வேணும்னா இப்படி பண்ணலாம். இழுத்து கொண்டு இப்படி விட்டீங்கன்னா செகண்ட் வந்துடும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் எல்லா பேராகிராஃபும் அப்படி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க.
செலக்ட் பண்ணிட்டு இந்த இண்டென்ட்டை வந்து இப்படி இழுத்து கொண்டு வந்து இப்படி விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் இண்டென்ட் மட்டும். ஓகேங்களா? எல்லா பேராகிராஃபோடைய ஸ்டார்டிங் லைன் வந்து ஈவனா இருக்கும். அதை நீங்க இப்படி ஸ்கேல் இப்படி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஸ்கேல் மாதிரி வரும். இது நான் இதை பத்தி என்னுடைய பேராகிராஃப் ஃபார்மேட்டிங்னு ஒரு வீடியோ இருக்கு, அதுல போய் பாருங்க, டீட்டெயிலா கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இது ஹேங்கிங் இண்டென்ட்ங்கிறது கீழே உள்ளது மட்டும் இதை பாருங்க. இது கீழே உள்ளது வந்து ஹேங்கிங் இண்டென்ட்னு சொல்றது. இது கீழே மட்டும் இருக்கு பார்த்தீங்களா இந்த ஏரியா, இது வந்து ஹேங்கிங் இண்டென்ட். இது வந்து பேராகிராஃபோடைய ஃபர்ஸ்ட் தவிர ரிமைனிங் லைன்ஸ் எல்லாமே ஈவனா வந்துடும். அதுக்கு தான் ஹேங்கிங் இண்டென்ட் சொல்றது. இதை நீங்க எப்படி மூவ் பண்ணலாம். ஓகேங்களா? இதை வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் அதே இல்லாம இந்த இடத்துல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த பேஜ் செட்டப் வந்துருது பார்த்தீங்களா? இந்த இடத்துலயும் இந்த ஏதாவது ஒரு இடத்துல இந்த கிரே கலர்ல கிளிக் பண்ணீங்கன்னா போதும். இந்த கிரே கலர் ஏரியாவில் கிளிக் பண்ணீங்கன்னா பேஜ் செட்டப் உடைய வந்துடும். இங்க போய் கூட நீங்க மாத்தலாம். இப்போ செகண்ட் வந்து இண்டென்ட் யூஸ் பண்றது எப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பேராகிராஃப் அட்ஜஸ்ட் பண்றது. ஓகேங்களா? இதுல முக்கியமா இந்த ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க மெஷர்மெண்டே தெரிஞ்சிடும், லெஃப்ட் ரைட்டுங்கிறது. அப்புறம் இந்த மாதிரி இண்டென்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நிறைய ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னா இதை குறைக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்த பாருங்க. இந்த லெஃப்ட் இண்டென்ட் இருக்கு பார்த்தீங்களா? இதை அப்படியே மெதுவா மூவ் பண்ணுங்க. மூவ் பண்ணிட்டு இந்த ரைட் இதையும் கொண்டாந்து இப்படி வச்சிருங்க. ஓகேங்களா? இப்போ நமக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு இதை வந்து மைண்டா அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வர முடியும். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு இது யூஸ் ஆகும். இது மாதிரி குறைக்கிறதுக்கு இந்த லெஃப்ட் இண்டென்ட் ரைட் இண்டென்ட்லாம் நம்ம யூஸ் பண்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம இந்த புல்லட்ஸ் பாயிண்டா இருந்தா கூட உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண முடியலையே, நிறைய பேர் வருத்தப்படுவீங்க. அது ஈஸியா இது பக்கத்துல கொண்டு வந்து வைக்க முடியும். புல்லட் பாயிண்ட வந்து நெருக்கமா வைக்க முடியும். மூணாவது வந்து டேப் செட்டிங் பண்றது எப்படி அப்படிங்கிறது. டேப் அடிச்ச உடனே என்ன ஆகும், ஸ்கிப் ஆகி ஒரு 0.5 இன்ச்சஸா ஸ்கிப் ஆகி இங்கதான் இருக்கு. இது வந்து டிஃபால்ட் டேப். இப்போ அதை மாத்தணும், டிஃபால்ட்டா இருக்கிறத வந்து நம்ம மேனுவலா மாத்தணும்னா இந்த இடத்துல எல் மாதிரி இருக்கு. நீங்க மாத்திட்டே இருந்தீங்கன்னா ஒவ்வொரு டேப்பா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இந்த எல் வந்தோடனே இப்போ எங்க வேணும் இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு நான் டேப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டேப் வந்து 1 இன்ச்சஸ்ல இருக்கணும், ரெண்டாவது வந்து 3 இன்ச்சஸ்ல இருக்கணும், தேர்டு வந்து 4 இன்ச்சஸ்ல இருக்கணும். அப்படி செட் பண்ணிட்டு இப்போ நீங்க இந்த இடத்துல கர்சரை வச்சுட்டு ஒரு டேப் அடிச்சிங்கன்னா டைரக்டா இதுக்கு நேரா போயிடும். அடுத்த டேப் அடிச்சேன்னா இதுக்கு நேரா வந்துடும். இன்னொரு டேப் அடிச்சுன்னா அது கரெக்டா அந்த டேப் பொசிஷனுக்கு போய் உட்காந்துக்கும். ஓகே, சப்போஸ் இதை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு கூட நம்ம இப்படி மூவ் பண்ணா அது மாறிக்கும். ஓகேவா? இதுவும் வந்து இந்த பேக்ல எடுத்துறேன், இந்த டேப்புக்கு வந்துடும். ஓகேங்களா? இப்போ இப்படி இருக்கு. இப்போ நான் இது ரெண்டையும் வந்து நவுத்தணும். இதை வந்து முன்னாடி கொண்டு வரேன். அப்படி மெதுவா நவுத்துனீங்கன்னா முன்னாடி வந்துடும். இதை அப்படியே மெதுவா நவுத்துனீங்கன்னா பின்னாடி போயிடும். ஓகேவா? இது மாதிரி அலைன்மெண்ட் பண்றதுக்குலாம் அந்த டேப் பொசிஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ எனக்கு இந்த டேப் வேண்டாம்னா இந்த இடத்துல செலக்ட் கர்சர் வச்சு இந்த இடத்துல இதை அப்படி தூக்கி மேலே போட்டிங்கன்னா காணா போயிடும், ரிமூவ் ஆயிடும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்க, ஹேங்கிங் இண்டென்ட் இருக்கும். இது மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? பாருங்க இந்த இடத்துல வந்து எல்லா விதமான டேப்ஸ், இண்டென்ட், ஹைட்டு, இதெல்லாம் இருக்கு. இது வந்து டேபோட பொசிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ வந்து ஹேங்கிங் இண்டென்ட் வந்துருச்சு. இந்த இடத்துல நான் இந்த இடத்துல கிளிக் பண்ணேன்னா உங்களுக்கு வந்து அந்த ஹேங்கிங் இண்டென்ட் இந்த இடத்துல கரெக்டா வந்துடும். அதே மாதிரி பாட்டம் இது வந்துடும். ஓகேங்களா? கரெக்டா நீங்க எந்த இடத்துல வேணுமோ ஈஸியா பண்ணிக்கலாம். இதை வந்து கையால இழுக்கிறதுக்கு பதிலாக இந்த இடத்துல நீங்க மாத்திக்கங்க. இப்போ நம்ம வந்து டேப் செட் பண்றது, டேப்னா இந்த இடத்துல இப்படி நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா போதும். இப்போ இந்த இடத்துல இருக்கு. டிஃபால்ட்டா வந்து இந்த டேப் வந்து எப்படி மாறும்னா நான் இதை எடுத்துறேன். டிஃபால்ட்டா நீங்க ஒரு டேப் தட்டுறீங்க அப்படின்னா அது என்ன ஆகும், 0.5 இன்ச்சஸ் இந்த இடத்துல வரும். அடுத்தது வந்து 1 இன்ச்சஸ். டிஃபால்ட்டா வந்து 0.55 அப்படி இன்ச்சஸா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நமக்கு இப்போ மேனுவலா வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல நீங்க கிளிக் பண்ணுங்க. இது வந்து டேப்போடைய இந்த எள்ளு மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, பிளாக் கலர்ல அந்த எள்ளு மாதிரி இருக்குல்ல இந்த இடத்துல, அது வந்து வந்துடும். இந்த எந்த இடத்துல வேணும், டிஃபால்ட்டா வந்து 0.5 வருதுல்ல, எனக்கு இந்த இடத்துல வேணும்னா இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ரூலர்ல அதான் யூஸ்ஃபுல்லா இருக்குது. இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு இப்போ டேப் தட்டுறேன், டைரக்டா இதுக்கு நேரா போய் ஸ்டார்ட் ஆயிடும் அந்த வேர்டிங். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம செட் பண்ணலாம். இது ஒரு டேபிளர் போடாம நான் ஏதாவது டைப் பண்ணணும்னா நீங்க இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இது வந்து 1, அடுத்தது வந்து இங்க இருந்து ஆரம்பிக்கணும், ராஜ்குமார், அடுத்தது வந்து டிரைவர்,
இந்த மாதிரி நீங்க டேப் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செட் பண்ற குயிக்கா பண்றதுக்கு இந்த டேப் செட் பண்றது. இப்போ எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து இப்போ இந்த மாதிரி டைப் பண்ணியாச்சு. இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணணும்னா கூட இப்படி மூவ் பண்ணீங்கன்னா அழகா அது இந்த இடத்துல வச்சிருங்க. இந்த டேப் இந்த இடத்துல வச்சுட்டு இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த டேப் மட்டும் இப்படி மூவ் பண்றீங்கன்னா அந்த நேம் மட்டும் மூவ் ஆகும். இதை அப்படியே இழுத்து கொண்டு இந்த இடத்துல விட்டுருங்க, அது மூவ் ஆயிடும். ஓகேங்களா? அதுக்கு இந்த ரூலரை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா டேபும் இருக்கு. இது வந்து வெர்டிகல் டேப், சென்டர் டேப்னு சொல்றது. இது சென்டர் டேப். அடுத்தது வந்து இது வந்து ரைட் சைடு டேப். ரைட் சைடு டேப்னா இந்த இடத்துல வச்சுட்டு இப்படி நம்ம டைப் பண்ணோம்னா அது ரைட் சைடு போயிடும். ஓகேங்களா? மேக்சிமம் அது வரலையும் போகும். இந்த மாதிரி எல்லா விதமான டேபும் இங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ ரைட் சைடு டேப் பத்தி உங்களுக்கு சொல்லணும்னா, இப்போ நீங்க ஒரு பேராகிராஃப் படிச்சுட்டே போறீங்கன்னா இது வரலையும் போகும். எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த 2ஓட முடிஞ்சிடணும் ரைட் சைடுன்னா, நான் இப்போ இதை டைப் பண்றேன். டைப் பண்ணிட்டு டேப் அடிச்சுன்னா கரெக்டா அந்த ரைட் சைட்ல வந்துடும். ஓகேங்களா? இப்போ நான் 2 லைன்ஸ் அடிச்சுட்டு டேப் யூஸ் பண்றேன். 2 லைன் அடிச்சிட்டேன்னா கரெக்டா ரைட் சைட்ல அலைன்மெண்ட் கரெக்டா வந்துடும். இப்படி அடிச்சுட்டு அது அடிச்சிங்கன்னா அங்க போய் ரைட் சைடு வந்து ஈவனா இருக்கும். ஓகேங்களா? லெஃப்ட் சைடு டேப்னா லெஃப்ட் சைடு ஈவனா இருக்கும். இந்த மாதிரி நிறைய டேப் இருக்கு. அதை பத்தி என்னோட வீடியோல பாருங்க. டேப்பை பத்தி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் விஎஸ்டி டெக்ல, அதை போய் பாருங்க. இந்த மாதிரி டேப் இருக்கு. அதை எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்னா, அழகா இந்த இடத்துல எடுத்துட்டு போயிட்டு இந்த டேப் எல்லாம் இருக்கு அப்படின்னா, இது வேண்டாம் அப்படின்னா இப்படி வெளியில இப்படி தள்ளிட்டீங்கன்னா போதும். இந்த டேப்லாம் வேணாம்னா அது ஈஸியா ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போ நான் இந்த பேராகிராஃப்ல செட் பண்றேன். எனக்கு ஸ்டார்ட் பண்றது 3 இன்ச்சஸ்ல ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு இப்போ டேப் தட்டினோம்னா அங்க போயிடும். ஓகேவா? இந்த மாதிரி நம்மளால டேப் செட்டிங்ஸ் பண்ண முடியும். அடுத்தது வந்து நம்ம 4வது என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஷோ ஆர் ஹைட் ரூலர்ஸ். நம்ம ஏற்கனவே போன வீடியோல நான் சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்க அதை போய் பாருங்க. ரூலர்ஸ் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா வந்து வியூல போயிட்டு எப்போதுமே வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் பிரிண்ட் லேஅவுட் வியூல இருக்கான்னு. பிரிண்ட் லேஅவுட்ல இருந்துச்சுன்னா அது வந்து தெரியும், எனேபிளா இருக்கும். சப்போஸ் வெப் லேஅவுட் வியூலயோ மற்ற வியூல இருக்கும்போது அது தெரியாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வியூ வந்து எப்போதுமே இந்த பிரிண்ட் லேஅவுட் வியூல இருக்கா அப்படின்னு பாத்துங்க. அப்பதான் வந்து ரூலர் வந்து நமக்கு எனேபிளா இருக்கும். பிரிண்ட் ரிவ்யூல பாத்தீங்கன்னாலும் பாருங்க, இது பிரிண்ட் ரிவ்யூ, அதுலயே நமக்கு அந்த ரூலர் தெரியும். இந்த இடத்துல வெர்டிகல் ரூலர். சப்போஸ் ஓகே, இதை வந்து எப்படி வந்து ரிமூவ் பண்றது, எனேபிள் பண்றதுங்கிறது பாத்தீங்கன்னா, இந்த வியூல மேல வியூ இருக்கு பாத்தீங்களா, இந்த ரூலருங்கிறத எடுத்து விட்டுட்டீங்கன்னா அது போயிடும். இந்த டிக் இருக்கான்னு பாத்துக்கணும். சப்போஸ் யாராவது மறந்துட்டு எடுத்திருந்தாங்கன்னா அந்த ரூலர் போயிடும். இந்த இடத்துல டிக்கு போடுங்க. டிக்கு போட்டிங்கன்னா எனேபிள் ஆகிடும். ஓகேங்களா? இப்படி போயும் பண்ணலாம். சப்போஸ் இதை ஆஃப் பண்ணணும்னா இந்த இடத்துல இந்த மூலையில பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு இது இருக்கும், வியூ ரூலர்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா தெரியும். இதை வந்து நம்ம கிளிக் பண்ணனா ஆஃப் ஆகிடும். இந்த ரூலர் ஆஃப் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து இந்த இடத்துல மேலே கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இது வேண்டாம்னா அதை ரிமூவ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வியூ நிறைய கிடைக்கும். பாருங்க, இப்போ எனேபிள் பண்ணனா கொஞ்சம் கீழே இறங்கிடுது. ஓகேங்களா? இந்த இடத்துல நீங்க ஒரு சுவிட்ச் இருக்கு, வியூ ரிமூவ் அப்படிங்கிறது, வியூ பண்றதுக்கு ரிமூவ் பண்றதுக்கு. இப்ப ரெண்டுமே போயிடுது. எனக்கு வெர்டிகல் ரூல் வந்து சில இடத்துல மிஸ் ஆயிடும். அது வந்து எதனால மிஸ் ஆகுது, அது அடுத்தது வந்து ஷோ ஆர் ஹைடு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஹவு டு எனேபிள் ஆர் டிசேபிள் வெர்டிகல் ரூலர். இந்த வெர்டிகல் ரூலரை எப்படி எனேபிள் பண்றது, டிசேபிள் பண்றது, காணா போச்சுன்னா எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு வந்து இந்த இடத்த கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல வேர்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். வேர்ட் ஆப்ஷன்ஸ்ல போனீங்கன்னா அட்வான்ஸ் போயிடுங்க. இந்த அட்வான்ஸ்ல கீழே வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க. டிஸ்பிளேங்கிற இடத்துக்கு வாங்க. டிஸ்பிளே அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? டிஸ்பிளே ஷோ வெர்டிகல் ரூலர் இன் பிரிண்ட் லேஅவுட் வியூங்கிறத டிக் இருக்கான்னு பாத்துங்க. இருந்துச்சுன்னா தான் இது வந்து இருக்கும். யாராவது இதை ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா அது போயிடும். இப்போ நான் ரிமூவ் பண்றேன், ஓகே கொடுக்குறேன் பாருங்க, இது எல்லாமே போயிடுச்சு. வெர்டிகல் ரூலர் போயிடுச்சு, ஹரிசாண்டல் ரூலர் மட்டும் இருக்கு. ஓகேங்களா? திருப்பி எனேபிள் பண்ணணும்னா அதே இடத்துக்கு போங்க. வியூல வேர்ட் ஆப்ஷன்ஸ் போங்க. போயிட்டு அட்வான்ஸ்ல இந்த இடத்துல டிஸ்பிளே கீழே இருக்குது, டிஸ்பிளே கிட்ட போனீங்கன்னா இந்த இடத்துல டிஸ்பிளே, இந்த டிஸ்பிளே கிட்ட ஷோ ஆர் வெர்டிகல் ரூலர்ங்கிறத எனேபிள் பண்ணி டிக்க கொடுத்துருங்க. ஓகேவா? இது 5th பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
நான் லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஹவு டு இதான் முக்கியமானது. ரூலர் மெஷர்மெண்ட் யூனிட் சேஞ்ச் இன் சென்டிமீட்டர் டு மில்லிமீட்டர். இப்போ பாருங்க இங்க எல்லாமே இன்ச்சஸ்ல தான் இருக்கு. ஓகேங்களா, இந்த இன்ச்சஸ்ல இருக்கிற மெஷர்மெண்ட் யூனிட்டை வந்து எப்படி சென்டிமீட்டரா மாத்துறது, மில்லிமீட்டரா மாத்துறது அப்படிங்கிறது. இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸ் எல்லாம் வரையும் போது நமக்கு ஒரு சென்டிமீட்டர் தான் நம்ம ஜென்ரலா யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி எப்படி இருந்தா சென்டிமீட்டரா மாத்திக்கிறது அப்படிங்கிறத எப்படி பண்றதுங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வரைகிறீங்க, அதோட சைஸை வந்து நம்ம ஸ்கேல்லயே வந்து மெஷர்மெண்ட் பண்ணிடுவோம் இந்த மாதிரி வரையும் போது. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா இன்ச்சஸ்ல இருக்கு, அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். இதே வந்து சென்டிமீட்டர்ல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா அதை எப்படி மாத்துறது, இந்த இடத்துல எப்படி மாத்துறது, இந்த டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய இன்ச்சஸை மெஷர்மெண்ட் இன்ச்சஸ் வேல்யூ இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து சென்டிமீட்டரா மாற்றணும். அதே மாதிரி இந்த இடத்துல இந்த ஆஃபீஸ் பட்டனை கிளிக் பண்ணணும். அதே மாதிரி வேர்ட் ஆப்ஷன்ஸ் தான். அட்வான்ஸ் போயிடுங்க, அட்வான்ஸ் போயிட்டு டிஸ்பிளே தான் அங்கே சொன்ன மாதிரி டிஸ்பிளேக்கு போயிடுங்க. டிஸ்பிளேங்கிற இடத்துல இந்த இடத்துல இருக்கும் ஷோ மெஷர்மெண்ட் இன் யூனிட்ஸ் ஆஃப்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல இன்ச்சஸ்ன்னு இருக்கு. இந்த யாரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோம்னா சென்டிமீட்டர்ஸ்ன்னு இருக்கு, மில்லிமீட்டர்ஸ் இருக்கு, பாயிண்ட்ஸ் இருக்கு, பிகாஸ்ன்னு இருக்கு. நம்ம வந்து யூஸ்வலா சென்டிமீட்டர் தான் நமக்கு வேணும்னா சென்டிமீட்டர் வச்சுக்கலாம். சென்டிமீட்டர் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்றேன். பாருங்க இப்போ ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து எல்லாமே சென்டிமீட்டர்ல வந்தாச்சு. எப்படி பாக்குறது அப்படின்னா பாருங்க, இப்போ இன்ச்சஸ் வந்து சென்டிமீட்டரா கன்வெர்ட் ஆயிடுச்சு. அதனால பயப்படாதீங்க, நம்ம வேணா போய் மாத்திக்கலாம். இப்போ நான் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வரைஞ்சிறேன். இப்படி வரைஞ்சிட்டு ஹைட் வித்த போய் நீங்க பாக்கணும்னா இப்போ பாத்தீங்கன்னா ஹைட் வித் வந்து சென்டிமீட்டர்ல இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி நம்மளால சென்டிமீட்டர் மில்லிமீட்டரா மாத்த முடியும். இப்போ வேண்டாம் எனக்கு டிஃபால்ட்டா வேணும்னா அதே இடத்துக்கு போங்க. இந்த இடத்துல கோட் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு அட்வான்ஸ் போங்க. அட்வான்ஸ்ல ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா டிஸ்பிளே, அட்வான்ஸ் கீழே டிஸ்பிளேக்கு கீழே இந்த இடத்த பார்த்துக்கோங்க. டிஸ்பிளே கீழே வந்து ஷோ மெஷர்மெண்ட் யூனிட்டுங்கிறதுல இன்ச்சஸ்ன்னு வச்சுட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஓகேங்களா, இப்போ எனக்கு இது வந்து டிஃபால்ட்டா மாறிடுச்சு. இந்த மாதிரி வந்து இந்த ரூலரை வந்து நம்ம ஆப்டிமமா யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ பேராகிராஃப்லாம் அலைன் பண்ணும்போது இப்படி நீங்க இந்த இடத்துல ஸ்கேல் மாதிரி இப்படி வச்சு பார்த்துக்கலாம். கரெக்டா இருக்கா, ஸ்ட்ரைட்டா இருக்கான்னு பார்க்கணும். இப்போ நான் வந்து இப்படி மேனுவலா சில பேர் தள்ளி இருப்பாங்க, அப்போ வந்து இது இப்படி இருக்கு. நான் வந்து இப்போ இந்த பேராகிராஃப் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இப்படி இருக்கு. இப்போ நான் இதை மேனுவலாவே நான் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இப்படி ஸ்கேல் வந்து இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணுங்க. ஒரு ஸ்கேல் மாதிரி ஒரு வெர்டிக்கல் லைன் வருது பார்த்தீங்களா, வெர்டிக்கல் லைன் வச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல சரியா அலைன்மெண்ட் வந்து ஸ்ட்ரைட்டா இல்லை, ஈவனா இல்லை. எல்லா பேராகிராஃப்ஸும் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஈவனா இல்லை. ஓகேங்களா, இது ஒரு இடத்துல இருக்கு, இது ஒரு இடத்துல இருக்கு. இதை அப்படி அட்ஜஸ்ட் பண்றது. ஓகே, இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய் பாருங்க. இப்படி பண்ணி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணா போதும். இப்போ ஆல்மோஸ்ட் சேமா இருக்கு. இந்த இது லாஸ்ட் தேர்ட் பேராகிராஃப் மட்டும் கொஞ்சம் ஒரு லைன் ஸ்பேஸ் தட்டிடுறேன். இப்போ பாருங்க, இப்போ பாத்தீங்கன்னா சேமா இருக்கு. இந்த மாதிரி இப்போ ரைட் சைடு அதே மாதிரி கரெக்டா இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கெல்லாம் வந்து இந்த ரூலரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நீனா வந்து மார்ஜின் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இந்த வீடியோல என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மார்ஜினை வந்து எப்படியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். இண்டென்ட் அட்ஜஸ்ட்மெண்ட், பேராகிராஃப் இண்டென்ட் அட்ஜஸ்ட் பண்றது எப்படிங்கறத பத்தி பார்த்தோம். மூணாவது வந்து டேப் செட்டிங்ஸ் எல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்றது, அப்புறம் வந்து எப்படி இன்சர்ட் பண்றது, டேப் புதுசா எப்படி இன்சர்ட் பண்றதுங்கிறத பத்தி பார்த்தோம். நாலாவது வந்து இந்த வியூவை வந்து ரூலரை வந்து டிசேபிள் பண்றது எப்படி, எனேபிள் பண்றது எப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். அஞ்சாவதா வந்து வெர்டிக்கல் ரூலர் இல்லைன்னா எப்படி எனேபிள் பண்றது, டிசேபிள் பண்றது. ஆறாவது வந்து சேஞ்ச் த ரூலர் மெஷர்மெண்ட் யூனிட் எப்படி சேஞ்ச் பண்றதுங்கிறத பத்தி பார்த்தோம். ஓகே, நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு மெசேஜ் வந்து சேரும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.